Hi guys, welcome back to my channel. என் பேர் பிரபா. ஸோ இப்போ நம்ம சோப் மேக்கிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்ச சோப்பு எல்லாமே தீர்ந்து போச்சு. மறுபடியும் நம்ம இங்கே போட்டு வச்சுருந்தது அப்படியே நம்ம அப்படியே பேக்கிங் பண்ணியாச்சு. 120 சோப்பு நான் பேக்கிங் பண்ணி வச்சேன். அதில் 10 சோப்பு கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம பேக்கிங் செக்ஷனில் இப்போ அடுத்த பேட்ச் ரெடியாக இருக்குது. இது குப்பை மேனி சோப்பு ஒரு 30 சோப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. ஸோ அந்த சோப்பு கொடுத்தோன்னே அடுத்து இது கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏபிசி சோப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது அடுத்த மாதம் தான் நம்ம செல் பண்ண முடியும். ஏன்னா இது பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. சோப் மேக்கிங் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம எல்லா வெரைட்டிலையும் சோப் பண்ணி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட மஞ்சள் சோப் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அப்புறம் நிம் சோப், ஆலோவேரா சோப், அப்புறம் ஏபிசி சோப்பும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு டைப்பில் நம்ம ஏபிசி சோப்பும் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கம்பெனியாக கொண்டு போகிறதுக்கு இதுதான் நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அமேசானில் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கணும். இது வரைக்கும் நம்ம யாரும் வாங்கி பார்த்ததில்ல. நம்மளுக்கும் எப்படி வாங்குறதுன்னு தெரில. ஸோ நான் ஆடிட்டர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க கைடன்ஸ் படி தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் நம்ம அடுத்தது எப்படி அந்த லைசன்ஸ் வாங்குறதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இதை ஒரு ஹோம்மேடாக பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேயே பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்கலாம். வீடியோவில் நான் டீட்டெயிலாக அதோட இன்க்ரீடியன்ட் எல்லா அளவும் கொடுத்துருக்கேன். எங்கெங்கே நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது அப்படின்னும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் சின்னதாக வீட்டில் பண்ணணும், இல்லை லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க சோப் மேக்கிங் பண்ணணுன்னா நீங்கள் வீட்டிலே இருந்தபடியே சிம்பிளாக நீங்கள் ஒரு 100 சோப் பண்ணலாம் வீக்லி. பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒரு மந்த் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு சின்ன ரெவன்யூ கிடைக்கும். ஸோ பெருசாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்கியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கியிருந்துருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷனை பெரிய லெவலில் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். நம்ம சோப்பு, ஹேர் ஆயில், அப்புறம் பர்ஃப்யூம் இதெல்லாம் பிஸ்னஸாக பண்ணணுன்னா காஸ்மெட்டிக் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிராண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அமேசான்லேயும் கண்டிப்பாக பிராண்டு கேட்கும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு சோப் போடுறதுக்கும் இப்போ நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணுற சோப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பிராண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அமேசானில் லிஸ்டிங்கில் கொடுக்கணும். காஸ்மெட்டிக் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வாங்கணும். அதுக்கு நம்ம பேரில் பண்ண முடியாது. பிஃபார்ம், டிஃபார்ம் படித்தவங்க அவங்க பேரில் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்ச பசங்க இல்லை லேடிஸ் யாராவது பிஃபார்ம் படித்தவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க மூலியமாக தான் நம்ம லைசன்ஸ் நம்ம கம்பெனிக்கு வாங்க முடியும். இப்போ இதை நம்ம பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் இருந்தால் பத்தாது. நம்மளுக்கு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கணும். அதாவது கம்பெனி நம்ம பேரில் இருக்கும். நம்ம கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ப்ரொப்பரேட்டர் அவங்களா இருப்பாங்க. ஏன்னா இதில் கெமிக்கல்ஸ் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணாலும், கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் தான் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம இதை டைரெக்டாக நம்ம பண்ண முடியாது. அவங்க தான் இதை பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு. ஸோ நம்ம பிஃபார்ம், டிஃபார்ம் படித்தவங்க வச்சு அவங்க மூலியமாக தான் லைசன்ஸ் வாங்க முடியும். காஸ்மெட்டிக் லைசன்ஸ் கம்பெனி நம்ம பேரில் இருக்கும். அப்புறம் லைசன்ஸ் அவங்களோட தான் இருக்கும். அவங்களும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு மந்த்லி சேலரி, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அவங்க பேரில் நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டு ப்ரொடக்ஷன் நம்மளே பண்ணலாம். அவங்களோட கைட்லைன்ஸ் படி அவங்க சொல்லிக் கொடுக்குறத வச்சு நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதாவது நம்ம கம்பெனி நம்ம பேரில் இருந்தாலும் அவங்களுக்கு தான் எல்லாமே. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் நம்ம அமேசானில் போகிறப்போ அமேசானில் ஜிஎஸ்டி மட்டும் இருந்தால் நம்ம பேரில் நம்ம ரீட்டைலராக தான் இருக்க முடியும். இன்னொருத்தவங்க ப்ராடக்ட்டை வாங்கி செல் பண்ணலாம். அவங்க பிராண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து. இப்போ இது நம்ம ஓன் பிராண்டுன்றதுனால நம்மளோட பிராண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். நம்ம லைசன்ஸ், மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் நம்பர், அப்புறம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் பிராண்டோட டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம அமேசானில் லிஸ்டிங் பண்ணுறப்போ அந்த பிராண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்கணும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் இருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கணும். ஓகே, அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு நம்ம எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குகிறோம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்மளால் ஒரே நல்ல கம்பெனி ரெடி பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரே நல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது. பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இந்த ரூமில் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம். லைட் ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருந்தோம். ஆக்சுவலி இந்த ரூமை ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷனுக்காகவே ஒதுக்கியாச்சு.
ஸோ ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு ரைடு போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரே நாளில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் ரைடு போகலாம். அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக ரைடாக தான் இருக்கும். ஏன்னா எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடந்த ஒரு 4-5 மாதமாகவே இதே தான் திரும்பி திரும்பி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ப்ராடக்ட் எப்படி நம்ம சூப்பராக கொண்டு போகிறது அப்படின்னு. இப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட் ரெடி, அடுத்தது கம்பெனி ஒரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த கேப்பில் நம்ம வந்து அடுத்தது ரைடு போகலான்ட்ருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.